நம்ம முன்னாடி பழகி இருக்கவங்க தான் எல்லாரும். ஏன் பழகணும்? 2015 இருந்து 2021க்கும் திமுக நான் வேலை செஞ்சிருக்கேன். ஏன் பழகணும்? அன்னைக்கு இருந்த காலகட்டம் என்ன? நம்மளே எல்லாரும் திமுக வந்தா நல்லா இருக்கும் தானே நினைச்சோம். 21ல எதிர்கட்சியா இருக்கும்போது எதுக்கெல்லாம் போராடணும். நானும் திரைமறைவில் எல்லா போராட்டத்துக்கும் முக்கியமான ஒரு ஆளா இருந்தேன். பிரச்சாரத்தை உருவாக்கல முக்கியமான ஆளா இருந்தேன். வேலை செஞ்சிருக்கேன், கூட இருந்திருக்கேன். 21 வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உருவாகணும் நானும் தமிழக மக்கள் நினைச்சாங்க, நானும் வேலை செஞ்சேன். ஆனால் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை நம்பினாரோ, அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் முதலமைச்சர் வந்தா தமிழ்நாடு மாறிடும், ஏழ்மை போயிடும், சமூக நீதி உருவாக்கப்படுவார் கலைஞர்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. 71ல எம்ஜிஆர் வச்சு ஜெயிச்ச பிறகு 72ல டக்குன்னு கலைஞர் சொன்னாரு, எம்ஜிஆர் துரோகி. எம்ஜிஆர் டக்குன்னு துரோகி ஆயிட்டார். அதிகாரமும் முதலமைச்சரும் பணபலமும் வந்தவருக்கு யாரெல்லாம் உண்மையா இருந்தார்களோ அவர்களெல்லாம் துரோகின்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய சூழ்ச்சி வலையில் நானும் மாட்டினேன் இன்னைக்கு. ஆனா வந்த பிறகு எல்லா துறையிலும் ஊழல் செய்யும் பொழுது ஆதவர்ஜுனா விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட திருமாவளவனோடு சேர்ந்தேன். அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும் நான் ஏன் கட்சியில் சேர்ந்தேன் என்ற உண்மை தெரியும். அவர் என்னைக்கு என்ன விட்டு கொடுக்க மாட்டார், அவனும் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப கூட பாருங்க, அவர் அனௌன்ஸ் பண்ணாரு வேட்பாளர்களை. நான் இதுதான் சொன்னேன், அண்ணன் மாநில அரசியலுக்கு வாங்க, சட்டசபையில எல்லாம் முட்டா பசங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி அறிவாளிங்க தயவு செய்து சட்டசபைக்கு வரணும் அப்படின்னு நான் அந்த கட்சியில் இருக்கும்போது சொன்னேன். இப்ப அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னுட்டு பேசுறாரு, 2026க்கு அப்புறம் களம் மாற போகுது, அதனால நான் சட்டசபை எலெக்ஷனுக்கு வரேன். இதை உருவாக்கியது எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் சட்டசபை தேர்தலுக்கு மாநில அரசியலுக்கு திரும்பியதற்கான காரணம் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். ஏனென்றால் இவங்க சொல்றாங்களே 200 தொகுதி வெல்லுவோம், 220 தொகுதி வெல்லுவோம். கிடையாது, கிரவுண்ட்ல ஒண்ணு கிடையாது. பல தொகுதியில டெபாசிட்டே கிடையாது. நேத்து தலைவர் கொளத்தூர் போயிட்டு வந்த அடுத்த செகண்ட் நம்ம அண்ணன் விஎஸ் பாபு அண்ணன் ரிசல்ட் வெற்றி ஆயிருச்சு. நாமினேஷன் பண்ணி முதலமைச்சர் கூட 2000 போலீஸ் 2 பவுன்சர், வேற மக்களே கிடையாது. ஆனா விஎஸ் பாபு அண்ணன் வேட்பாளரே தூக்கி போட்டாங்க, அவரே தூக்கி போட்டாங்க. நம்ம தலைவரை பாக்குறதுக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்கன்னு கணக்கு கிடையாது. அதுதான் பயம். டக்குன்னு நாங்க திரும்பிட்டோம். ஏன்னா இந்த காவல்துறை அது வரைமுறைப்படுத்தல. அப்ப கொளத்தூர் தொகுதியிலேயே முதலமைச்சர் ட்ரையல் இருக்கிறார். ஆனா மீடியா பாத்தீங்கன்னா ஒரு 200 ஊடக வாய்களை பாத்தீங்கன்னா மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு நிறைய பொய்யா பேசிட்டு இருக்கோம். நான் டிவியை பார்த்து 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா அங்க ஒரு பெண்ணுன்னு ஒரு மாப்பிள்ளை கம்பெனி நடத்திட்டு இருக்காங்களே, அது பவுண்டரே நான் தான். சமூக நீதி உருவாக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உருவாக்கணும். ஆனா ஜெயிச்ச பிறகு ஊழல் பண்றதுக்கும் திருடுறதுக்கு மட்டுமே அதை மாத்தி தலைவருக்கு எதிராக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு முதற்கொண்டு தெரியும். அதெல்லாம் உடைச்சு தூக்கி எறிஞ்சிட்டோம். இன்னைக்கு அந்த நிறுவனமோ திமுகவோ சொல்லக்கூடிய சூழ்ச்சிகள் எதுவுமே நடக்கிறது இல்ல. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்மளுடைய தாய்மார்கள் நம்புறது நம்மளுடைய தலைவரை. பெண்களை ஏமாத்தவே முடியாது, சகோதர சகோதரிகளை ஏமாத்தவே முடியாது. நடுவுல சொன்னாங்க இவர் பிஜேபியோட போயிடுவாரு, என்டியோட போயிடுவாரு. இதோ ஐநாவரம் மசூதியில பிரேயர் பண்ணிட்டு தான் இந்த மீட்டிங்கே வர ஆதவர்ஜுனா. இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் வந்து சேர்ந்துக்குவாரு எங்களோட. என்றைக்கும் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் தமிழக வெற்றி கழகம் பின்வாங்காது. எங்களை நீங்க மிரட்டலாம், பயமுறுத்தலாம், இந்த பாட்டில தூக்கி போட்ட மாதிரி வன்முறையில் அடிச்சு எங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம், எங்களுடைய எலும்புகளை உடைக்கலாம். ஏன் எங்களுடைய உயிரே போனாலும் எங்களுடைய கொள்கையிலையும் எங்களுடைய உறுதியிலையும் எப்பொழுதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அதுதான் தமிழக வெற்றி கழகம். அப்படி சூழ்ச்சி வலையை உருவாக்கிட்டு அப்படி ஒரு கேண்டிடேட் இங்க அமிச்சிட்டு அவர் போட்டதுல அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா அப்பையும் முக ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு இங்க ஏதாவது பயப்படுத்தணும். அந்த ஒரு 2 பேர் அடிச்சு எப்பொழுது என்னுடைய சகோதரியுடைய இந்த ஷோல்டர்ல கிளாஸ் விழுந்துச்சோ அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், 234 தொகுதியிலும் இந்த முக ஸ்டாலின் சார் குடும்பம் தோக்குற வரைக்கும் எங்களுடைய பணி நாங்க தூங்க கூட மாட்டோங்கிறத நாங்க இங்க உறுதியா இருக்கிறோம்.
என்ன ஒரு அநியாயம்! நாங்க என்ன தவறு செய்தோம்? காவல்துறை இப்பொழுது அந்த 2 பேரை ரிமாண்ட் செஞ்சதா இப்பதான் சொன்னாங்க, கைது செய்யப்பட்டுட்டாங்க. ஆனால் எஃப்ஐஆர்ல இது வன்முறைக்காக உருவாக்கப்பட்டதுன்னு எழுதி இருக்கணும். இதுக்கு பின்னாடி யாரு அமிச்சாங்களோ அவங்கள உடனடியா கைது செய்யணும். யாரு மூளை, நீங்க உடனடியா விசாரிக்கணும். அப்படி இல்லை என்றால் நாளைக்கே நாங்க உண்ணாவிரத்தில் இறங்குவோம். இந்த பொய்யான எஃப்ஐஆர் போடக்கூடாது. தயவு செய்து பழைய ஆட்சியாளர்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை தயவு செஞ்சு காவல்துறை கேட்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய 500க்கு மேற்பட்ட பெண்களும் சகோதர சகோதரிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாட்டில உடைச்சு தூக்கி எறிறாங்கன்னா யாராச்சும் குடிச்சிட்டு பாட்டில உடைச்சு விளையாடுவாங்களா? இந்த மாதிரி பொய்யான காரணம் காவல்துறை சொல்லக்கூடாதுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். சோ அந்த அளவிற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதி மேல ஒரு பயம் வந்துச்சுன்னா தைரியமா தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அனுப்ப தைரியம் இல்ல. யாரோ ஒரு பலியாடு கிடைக்கணும்ல, அப்படி கிடைச்சவர் தான் ஒரு பலி ஆடை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க இங்க பேக் பண்ணி. அந்த பலி ஆடுக்கு மூட்டை காசு இருக்கு, அவ்வளவுதான். வந்து என்ன பண்ணும், ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்து ஜெயிக்க முடியுமான்னு பாக்கும். மக்களுக்கு பேர் கூட என்னன்னே தெரியாது. அதனால நம்மளுடைய வெற்றி இங்கு நம்மளுடைய சகோதர சகோதரிகளால் உருவாக்கப்படும்.